ட்ரினிட்டி பள்ளி மாணவர்கள் இன்று சர்வதேச மகளிர் தினம் பற்றியும் அதன் முக்கியத்துவத்தை பற்றியும் தெருக்கூத்து மூலம் தெரிவிக்க வந்துள்ளோம். வாங்கம்மா வாங்கய்யா வாங்க இங்க வந்து கேளுங்க. வாங்கம்மா வாங்கய்யா வாங்க இங்க வந்து கேளுங்க. வாங்கய்யா வாங்க இங்க வந்து கேளுங்க. எங்க முன்னாடி நிக்கிற எல்லோரும் கொஞ்சம் வந்து கவனிங்க. எங்க பின்னாடி நிக்கிற எல்லோரும் கொஞ்சம் வந்து கவனிங்க. வாங்கம்மா வாங்கய்யா வாங்க இங்க வந்து கேளுங்க. ஏன்னா பெண்களின் சர்வதேச தினம் கொண்டாடுறோம்? அதுவா, அவர்கள் குரலை மேம்படுத்துவதற்காகவும் அவர்களுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துவதற்காகவும் சர்வதேச மகளிர் தினம் நம்ம கொண்டாடுறோம். ஓ அப்படியான. என்ஜாமி வாங்கோ வாங்கோ அண்ணாடி, அம்மாயே அம்மாயி இந்தா மும்மாரி, செல்ல மகளை காப்போமே செல்வ மகளை காப்போமே, செல்வ மகளை காப்போமே, செல்வ மகளை காப்போமே. காட்சியை ஒன்று எங்க உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். அப்படியா? சொல்லு. நீங்க அப்பாவாக போறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பையன் அறுவலையா இருக்கும். என் பையன் பொண்ணா இருந்தா என்ன? பொண்ணு நமக்கு சும்மா தெரியாதா? என் தோழி சொன்னாங்க ஒரு கோயில் இருக்கு, அங்க போய் கும்பிட்டா நம்ம பையனே பிறக்குன்னு சொன்னா. சரி வா போலாம். சார், நீங்கள் தான் பேசணும் ஹஸ்பண்டா? ஆமாம் சார். கங்க்ராச்சுலேஷன் சார், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இல்லை சார், அதை கொண்டுருங்க சார். சாரி சார், என்ன முடியாது, சட்டப்படி குற்றம். எனக்கு பெண் குழந்தை சும்மா சார். எனக்கு சாரி சார். செக்ஷன் 218 கீழ் பெண் சிசு கொலை செயலில் ஈடுபடுபவர்கள் மீது சட்டப்படி தண்டிக்கப்பட்டு 5 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்படும். கடவுளே வேண்டினால் தான் ஆண் குழந்தை பிறக்கும், ஆனால் கடவுளே வேண்டும் என்றால் தான் பெண் குழந்தை பிறக்கும். வேண்டுகிற கடவுள் ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஆனால் பிறக்கிற குழந்தை ஒரு ஆணாகவே இருக்க வேண்டும் என்பது தவறு. ஒரு பெண் பிறந்தால் தான் ஒரு ஆண் மகனுக்கு உயிர் கொடுக்க முடியுமே தவிர ஒரு ஆண் மகனால் அதை செய்ய இயலாது. பெண் சிசுவை காப்போம், பெண் சிசுவை காப்போம், பெண் குழந்தை வளர்ப்போம், பெண் குழந்தை வளர்ப்போம், பெண் சிசுவை காப்போம், பெண் சிசுவை காப்போம், பெண் குழந்தை வளர்ப்போம், பெண் குழந்தை வளர்ப்போம். ரெண்டுல ஒண்ணு பார்க்கலாம் நம்புறியா தோழி, எப்போ லைஃப் திரும்பலாம் நம்புறியா தோழி. ரெண்டுல ஒண்ணு பார்க்கலாம் நம்புறியா தோழி, எப்போ லைஃப் திரும்பலாம் நம்புறியா தோழி. யாரு உன்னை தொட்டாலும் பயமுறுத்தி பார்த்தாலும் அசராம நின்னாலே ஒதுங்கி போவாமா. யாரு உன்னை தொட்டாலும் பயமுறுத்தி பார்த்தாலும் அசராம நின்னாலே ஒதுங்கி போவாமா. காட்சி 2. ஹாய் பாப்பா. அங்கிள், ஏன் பாப்பா தனியா மண்ணில் விளையாண்டுருக்க? வீட்ல யாரும் அங்கிள், அதான் இங்க வந்து விளையாண்டுருக்கேன். வீட்டில் யாரும் இல்லை, என் வீட்டுக்கு வரலாம்ல பாப்பா? நிறைய பொம்மை பெருசா வச்சிருக்க, வா விளையாடலாம். இல்ல பரவாயில்ல அங்கிள். வா பாப்பா விளையாடலாம். இல்ல வேணாம் அங்கிள். வா பாப்பா. ஏன்னா எடுக்கிறீங்க? சாரிம்மா, அது பிரேக் போட்டனால இடிச்சிட்டமா, இனிமேல் அடிக்க மாட்டேம்மா, மன்னிச்சுக்கோமா, சாரிம்மா. என்னப்பா பண்ற? டிரைவர் தானே பிரேக் போட்டாரு, அங்க போய் பேசினா என்னன்னா இங்க வந்து கத்திட்டு இருக்க. போனா பொம்பளை புள்ள மேல போய் அடிக்கிற. டிரைவர் தானே பிரேக் போட்டாரு, ஸ்பீடா போய் அங்க போய் பேசினா என்னன்னா இங்க வந்து கத்திட்டு இருக்க. போனா வாமா, நீ வேணும் வந்து மடியில உட்காந்துக்கோ. இல்லை பரவாயில்ல பரவாயில்ல, வாமா உட்காந்து. பரவாயில்ல, சாப்பிடு சொல்லுங்கண்ணா. ஒரு சாக்லேட் கொடுங்கண்ணா. சாக்லேட்டாம்மா இங்க இல்ல, வாமா உள்ள இருக்க எடுத்து கொடுங்க. நீங்களே போய் எடுத்துட்டு வாங்க. ஆனா விடுங்கண்ணா, கையை விடுங்கண்ணா. யார்கிட்ட சொன்னாலும் தப்பா தான் நினைப்பாங்க. பஸ்ஸில் கூட உரிமையா போக முடியல. இதெல்லாம் அப்பா அம்மாட்ட சொன்னா தப்பா தான் நினைப்பாங்க. நாங்கள் இதெல்லாம் யாருக்கிட்ட சொல்லுவோம்? பெண் குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் பற்றிய விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும்.
பாதிக்கப்பட்ட பெண்கள் NCPCR பாக்ஸ் மூலம் தெரிவிக்கலாம். குழந்தைகளை பாலியல் குற்றங்களில் இருந்து பாதுகாக்கும் போக்சோ சட்டமே பெண் குழந்தைகளை பாதுகாக்கப்பட வேண்டும் என்னும் நோக்கத்தோடு 2012ஆம் ஆண்டு போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதில் குற்றவாளிகளுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும். மேலும் 1098 என்ற எண்ணுக்கு அழைக்கலாம். செல்ல மகளை காப்போமங்க நாம செல்ல மகளை கற்பிப்போமே. செல்ல மகளை காப்போமங்க நாம செல்ல மகளை கற்பிப்போமே. காட்சி 3. என்னம்மா இன்னைக்கு நீ வேலைக்கு வந்திருக்க? உங்கள் அம்மா எங்க? எங்கள் அம்மா தாங்க என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. எனக்கு படிக்க வச்சிருந்த பிரயோஜனம் இல்லை, எனக்கு படிக்க வைக்க வீட்டில் வசதியும் இல்லை, அதான் எங்கள் அம்மா என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. சரி இப்போ உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வா. ஐயா சொல்லுங்கய்யா. என்ன இன்னைக்கு நீ வேலைக்காரமோ பொண்ணை அனுப்பிச்சி விட்ருக்க? அது இல்லைங்கய்யா, இவ்வளோ படிக்க வைக்கிறதுக்கு என்கிட்ட வசதியும் இல்லை, படித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதனாலங்க. நீயே பள்ளிக்கூடத்துக்கு போகாம தான் 4 வீட்டுக்கு போய் வேலை செய்கிற. உன் பொண்ணையே அந்த நிலைமை காக்கிறியா? காலையிலேருந்து நீ வேலைக்கு வந்து உன் பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விடு. அப்படியே செய்கிறீங்க. ஆண்டுகளால் பெண்களுக்கு மறுக்கப்பட்ட கல்வி, அவர்களுக்கு தர மறுத்த கல்வி. பெண்களே, இன்று உங்கள் வீட்டு வாசல் தேடி வந்துள்ளது கல்வி. இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி 2009 படி பெண்களுக்கு இலவச கல்வி வழங்கப்பட வேண்டும். கடவுள் பெண்களை வீட்டு வேலைக்காக படைக்கவில்லை. இவ்வுலகில் சிறந்த கல்வியை பெற்று சிறந்த பணியாற்றுவதற்காக தான் பெண்களை படைத்துள்ளார். மகளை காப்போமங்க நாம செல்வ மகளை கற்பிப்போமே. செல்வ மகளை காப்போமங்க நாம செல்வ மகளை கற்பிப்போமே. காட்சி 4. பொண்ணு அழைச்சிட்டு வாங்கம்மா. சீக்கிரம் நல்ல நேரம் முடிய போகுது. மங்கல்யம் தந்து நானே நிறுத்துடா. யாருப்பா தம்பி நீ? போயா, என்னையா பண்ணி வச்சுட்டு இருக்க? அவன் தாயே வாங்கடும் காசு கொடுக்க முடியாமல் அவன் பொண்ணை என் பையனை கட்டி கொடுக்குறான். உனக்கு என்னையா வந்துச்சு? போயா, என்னையா பண்ணிட்டு இருக்க? கடன் வாங்கி கட்டி கட்ட முடியலையா, அதனால பொண்ணை வளர்க்கவும் முடியலன்னு பொண்ணை கட்டி வைக்கிறேன். சின்ன குழந்தைய போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இது சட்டப்படி குற்றம், சரியா? உங்க எல்லாத்துக்கும் தண்டனை கிடைக்கும். போய் என் கல்யாணமே வேணாம், வாடா போலாம். போயா. குழந்தை திருமணம் தடுப்பு சட்டத்தின்படி 18 வயதுக்கு குறைவாக உள்ள பால்ய வயதினருக்கு திருமணம் நடத்துவது குற்றமாக கருதப்படுகிறது. அதை செய்து வைப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதமும் அதில் பங்கு பெற்ற அனைவருக்கும் தண்டனை வழங்கப்படும். ரேட்டிப்பள்ளி மாணவர்களாகிய நாங்கள் பெண்களை காப்பதற்கு சில உறுதிமொழிகளை எடுக்கிறோம். கேட்போமாக. இலவச பெண்களுக்கு கட்டாய கல்வி வழங்கப்படும். பெண் குழந்தையை பாலியல் வன்முறையில் இருந்து காப்போம். பெண் குழந்தைகளுக்கான GT, BT, குட் டச், பேட் டச் போன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். பெண் குழந்தைகளின் வன்கொடுமையை காவல்துறையினருக்கு தெரிவிக்காதது தவறு. பெண் குழந்தை பாலியத்தை தடுப்போம். குழந்தை திருமணத்தை தவிர்ப்போம். பெண் குழந்தைகளே உங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்து கல்வியில் உயர செய்யுங்கள். வன்முறைகளை ஒழித்து வளமாக வளருங்கள். காவல்துறை இருக்கு. பயம் உங்களுக்கு எதற்கு? சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே. நன்றி கடன் கருவிலே உன்னை என்றுமே. ஒரு முறை தலைகுறி உன்னை சிங்க முகம் அவர் பார்ப்பதற்கு மட்டுமே. ஏறு நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு. உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்தெழு. கேட்டதற்கு நன்றி.
அனைவருக்கும் இணைய மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி உமன்ஸ் டே.